குருநாதசாமி கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடி. எடப்பாடி. எத்தனை வருஷமா வரீங்க கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க? நான் ஒரு 10, 15 வருஷம் 10 வருஷமா அஞ்சு வரீங்க. 10 வருஷமா வந்துட்டு. எல்லா ஊர் சந்தைக்கு போவீங்களா? இல்ல கண்ணாபுரம் தேருக்கு போவோம். காளிப்பு தேரு. அவ்வளவுதான். 20 ரூபா. 70 ரூபா. ஃபர்ஸ்ட் பிறந்தனே கட்டுவாங்க. மாட்டுக்கு 30 ரூபா. சாட்டலாம்? சாட்டை வந்து 50 ரூபா. 50 ரூபா. இது மாட்டுக்கு பெரிய காளைக்கு வந்து அந்தியூர் சந்தைக்கு குருநாதசாமி கோயிலுக்கு எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஓமலூர். ஓமலூர். எத்தனை மாடுண்ணா? 30. 30. மாடுலாம் கொஞ்சம் காமி முடியும். இது எல்லாமே தான் இது இங்க இது எல்லாமே தான். இது எல்லாமே எல்லாமே வேணா? இது ரேட்டு 17 ரூபா சொல்லுது. இது என்ன ரகம்? காங்கி. காங்காய். மாடு கொண்டு வந்திருக்கீங்க. மவரஞ்சாவடி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாட்டு மாடா இல்ல காங்கேயத்து மாடு? காங்கேயத்து காலை. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 25 மாடு கொண்டு வந்தோம். 25 மாடு. நாட்டு மாடும் காங்கேயங்களுக்கு என்ன வித்தியாசம்? காங்கேயமும் நல்ல மாடு காங்கேயத்து மாடு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. ஹாய் गाइस, வெல்கம் டு சிபிஎம் லாக் திருச்சி. நீங்க இந்த வீடியோல என்ன பண்ணா தமிழ் எடிட்ல பார்த்துருந்தீங்க. குருநாதசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். மாட்டு சந்தை, நாட்டு மாடு எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம், கஸ்டமர் போய் கேட்போம், பேசுவோம், விலையெல்லாம் எப்படி இப்பெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? குருநாதசாமி கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடி. எடப்பாடி. எத்தனை வருஷமா வரீங்க கோயிலுக்கு எத்தனை வருஷமா வரீங்க? நான் ஒரு 10, 15 வருஷம் 10 வருஷமா அஞ்சு வரீங்க. 10 வருஷமா வந்துட்டு. எல்லா ஊர் சந்தைக்கு போவீங்களா? இல்ல கண்ணாபுரம் தேருக்கு போவோம். காளிப்பு தேரு. அவ்வளவுதான் 3 தேர். நீதான் கடைக்கு போன? சந்தை கடைக்கு. சந்தை எந்த மாதிரி சந்தைக்கு போறேன்? சந்தை கொங்கனாபுரம், எடப்பாடி, ஆட்டியாம்பட்டி 3 சந்தை. வந்தா உங்களை பார்த்து வாங்கிக்கலாம். வந்தா வாங்கிக்கலாம். எங்க வந்தா ரேட் கம்மியா கொடுப்பீங்களா? வாங்கிக்கலாம். எடப்பாடி வந்தா வாங்கிக்கலாம். ரேட் கம்மியா கொடுப்பீங்களா? ரேட் எவ்வளவு வேணா ரேட் குறைச்சு வாங்கிக்கலாம். சரி. அங்க தயாரிப்பு அதிகம். தயாரிப்பு இடம் அங்கதான் கன்னியாகுமரி, மானியம்பட்டி, திருமாலூர் 3 ஊருக்கு தான் தயாரிப்பு பக்கத்துல. ஆமா, இங்கதான் தயாரிப்பு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அங்கதான் போகுது. இங்க இருந்து அங்கதான் எல்லாம் பொருள் போவாங்க. ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? இல்ல ஃபேமிலி, வீட்டுல 2 பேர் தான். 20 ரூபா. 70 ரூபா. ஃபர்ஸ்ட் பிறந்தனே கட்டுவாங்க. மாட்டுக்கு 30 ரூபா. சாட்டலாம்? சாட்டை வந்து 50 ரூபா. 50 ரூபா. இது மாட்டுக்கு பெரிய காளைக்கு வந்து கவுரி ஜோடி 250 ரூபா. காளைக்கு எந்த பெரிய 250. ரேஸ்க்கு போற காளை, ரேஸ் கயிறு. அதோட ரேஸ் கயிறு வந்து ஜோடி 500 ரூபா. பசுமாட்டு கயிறுலாம்? பசுமாட்டுக்கு 50 ரூபா. அதே அந்த கயிறுல இந்த கயிறு. இந்த கயிறா? 50 ரூபா. இதுங்க அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது? கருப்பு மாட்டு கழுத்து கட்டுறது. கழுத்துங்களா? அது எது கட்டுறாங்க? முடிகேரி சங்குக்கு ஒரு கழுத்து கந்திஷ்டி கட்டுறது. கந்திஷ்டி. இந்த இது மாட்டு திருவாணியாடு போறது. நாய்க்கு பெல்ட். நாய் பெல்ட் அது வைக்கிறீங்க? நாய் பெல்ட் வைக்கிற மணி இது கழுத்துல கட்டுறது. ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே கட்டிக்கலாம். இதே கட்டுறாங்க மணி. இது ஒரு மணி வந்து 150 ரூபா வருது. 150 ரூபா வருது. அங்க இது கட்டுறாங்க. மாட்டு கழுத்துல கட்டுறது. எங்க போனாலும் சவுண்ட் கேட்டா மாடு எங்க நாள் சவுண்ட் கேட்கும். இந்த கயிறுங்க ஒயிட் கலர் வச்சிருக்கீங்களா? கோழி கட்டுறது. சேவல் கட்டு சேவலுக்கு 40 ரூபா. வேற லெவலுக்கு இருக்குங்க. எல்லாமே 3மே. இது வந்து நாய்க்கு. அது வந்து பெரிய நாய்க்கு வந்து 350 ரூபா. சின்ன நாய்க்கு 120 ரூபா. 120 ரூபா. இதுங்க இதெல்லாம்? இது வந்து மணிக்கு ஆட்டுக்கு கழுத்து கட்டுறது. ஆட்டுக்கு. இது உள்ள நிறைய இதெல்லாம் ஆட்டுக்கு. இதுவும் ஆட்டு கட்டுறது. ஆட்டு கொம்புல கட்டுறது. மாட்டு கொம்புல. சரிங்க. இந்த கயிறு பெரிய காளை கட்டுறது. ஜோடி 500 ரூபா வருது. ஜோடி ரேஸ்க்கு போற காளை. ரேஸ் கயிறு. இது வந்து மவர்ச்சிண்டு கண்ணுட்டி மவர்ச்சிண்டு. கண்ணுக்குட்டிங்க. இது வந்து பெரிய மாட்டுக்கு. பெரிய மாட்டுக்கு 60 ரூபா வரும். 60 ரூபா வரும். இந்த பக்கம் உள்ளலாம் வச்சிருக்கீங்க கயிறு? இது எல்லாம் மாட்டு கட்டலாம். மாட்டு தான். இதெல்லாம் மாட்டுக்கா? எல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு. அதெல்லாம் டிஃபரெண்டா இருக்குதுங்க. அதெல்லாம் நீளமா இருக்குது. வந்து மாட்டுக்கு. இது வந்து ஆட்டுங்களுக்கு இல்லைங்க. இது நீளமா இருக்குது இல்லையா? மாட்டுக்கு. எந்த மாட்டுக்கு வேணா கட்டிக்கலாம். இதெல்லாம் மூக்கணாங்கயிறு. மூக்கு இது. இப்படி சொல்றீங்களா? 36. அதுதான். எடப்பாடி வந்து வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தீங்க. உங்களை வந்து போன் பண்ணா உங்க வீட்டுக்கே வந்தாலும் வாங்கிக்கலாம். சரிங்க. இருக்கீங்களா? அந்தியூர் சந்தைக்கு குருநாதசாமி கோயிலுக்கு எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஓமலூர். எத்தனை மாடுண்ணா? 30. மாடுலாம் கொஞ்சம் காமி முடியுமா?
இது எல்லாமே தான் இந்த கட்டி இது இங்கே இது எல்லாமே தான். இது எல்லாமே எல்லாமே வேணா? இது இது ரேட்டு 17 ரூபா சொல்லுது. இது என்ன ரகம்? காங்கி. காங்காய் வேணா? எத்தனை வயசு? வயசு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் இருக்கும். அது அது ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம். அதுவும் காங்காய் காலம்? அதுவும் காங்கி தான். எல்லாமே காங்கி தான். நாங்கள் நீங்க எல்லாம் காங்காய் தான் பண்றீங்க? சரிண்ணா சரி. இங்க எல்லாமே எல்லாமே சரிண்ணா சரி. 23 80 80 21 21 06 06 31. உங்க ஊருக்கு வந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். எனி டைம் இருக்கும். எனி டைம் இருக்கும். காங்காய் காலம் மட்டும் தானே? வேற காங்கியும் காலை பொட்டை ரெண்டு பட்டை போட்டு வாங்கிக்கலாம். கிடையாது ரெண்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் நம்பர். பாருங்க சுத்தி பாருங்க எல்லாமே நாட்டு மாடு தான். நீங்க பாருங்க மாடு கொண்டு வந்திருக்கீங்க. மகரஞ்சாவடி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாட்டு மாடா இல்ல காங்காயத்து காலை? எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 25 மாடு. 25 மாடு. நாட்டு மாடும் காங்காய்களுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல மாடு காங்கிட்டு மாடு நல்ல மாடு. அது நாட்டு மாடு வேற சொல்றாங்களா? ரெண்டு வித்தியாசம். கிராஸ் வரும். ஒரிஜினல் காங்கிட்டு. ஒரிஜினல். பிரைஸ்ல எவ்வளவு சொல்லுவீங்க? ஒரு 25 30 40 50. எவ்வளவு வித்துருக்கீங்க? 57 ரூபாய்க்கு வித்துருக்கோம். இது காங்காய் கலையா? இது காங்கி காலை. இது ரேட் எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து 30 ரூபா சொன்னோம். 30 ரூபா. இதுனா அதான் அது 15 ரூபா சொன்னோம். 5 ரூபா. வயசுனா இதுக்கு? வயசு 6-7 மாசம் இருக்கு. 6-7 மாசம். சரி. இது குழந்தைங்களா நீங்க? இது எல்லாமே ரெண்டு ஒரே வயசு தான். ரெண்டு ஒரே வயசு. அதுனா கொஞ்சம் பாக்குறதுக்கு அது ஒரு 6 மாசம் முன்ன. 6 மாசம். இதுனா அது வேற. அது வேற. ஆமா. ஏன்னா ஊருக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஒரு கண்ணா வேணா வாங்கிக்கலாம். ஷார்ட்ல வேணா வாங்கிக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடிங்க. எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 45. 45. எல்லாம் நாட்டு மாடு? நாட்டு மாடு தான். நாட்டு மாடா காங்காய் மாடா? எல்லாம் காங்கியம் தான். காங்காய்களா தான். எவ்வளவு வித்துருக்கீங்க? எத்தனை மாடு வித்துருக்கீங்க? கண்ணூர் 7 கண்ணு வித்துருக்குது. 7 கன்று வித்துருக்கீங்க. எவ்வளவு வித்தீங்க? 25 20 17. மீதி எல்லாம் எவ்வளவு விற்கலான்னு இருக்கிறீங்க? கண்ணு வாங்கினதை பொறுத்து இருக்கு. இதுல உங்க கண்ணா? ஆமா. இதுல எத்தனை மாசம்? இது என்ன ஒரு 7-8 மாசம் இருக்கு. 7-8 மாசம். இது எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? இது 20 ரூபா சொல்லுது. 20 ரூபா. நான் இதெல்லாம் அது இது 23 ரூபா சொல்லுது. 23 ரூபா. அது குட்டி. ஆமா. அது எத்தனை மாசம்? அது ஒரு 6-7 மாசம். 6 மாசம். நான் இதுனா இது கிடையாது. 10 மாசம் இருக்கும். 10 மாசம். எவ்வளவு சொல்றீங்க? இது 27 ரூபா சொல்லுது. 27 ரூபா சொல்றீங்க. சரிங்க சார். எல்லாம் பாருங்க நம்ம ஊர் சைடு தான் வந்திருக்காங்க. ஓமலூர், தாரமங்கலம், சேலம் எல்லாம் பாருங்க. மாலை பின்னாடி எவ்வளவு இருக்குன்ட்டு நீங்களே. இல்ல கரெக்ட் தான். நானே எடுத்திருந்தோம். நான் அது மாதிரி பண்றேன். ரைட். 14,500. மேச்சேரிங்க. என்ன மாடு வந்தீங்க? காங்கிங்க. காங்காய். எத்தனை மாடு வந்தீங்க? ஒரு 50 கொண்டு வந்துருக்கு. எத்தனை வச்சிருக்கீங்க? ஒரு 4-5 இருக்கு. 4-5 வந்து எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. மாடுல கொஞ்சம் காமிங்க. எது இந்த லைன் எல்லாமே? இதுமா? ஆமா இது நம்ம காங்காய். காங்கிங்க. சரி. இது எவ்வளவு ரேட் சொல்றீங்க? இது 60 ரூபா சொல்லுதுங்க. 60 ரூபா. இது உங்களுக்கு? இது நம்மளுதாங்க. இதெல்லாம் வயசு எத்தனை இருக்கும்? இது இப்போ 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகுது. சரி. எடை கொடுத்துருங்க. எவ்வளவு சொல்றீங்க? இது ரெண்டு செட். இது வந்து 45 ரூபா சொல்றேங்க. ரெண்டு செட் ஒவ்வொன்று. ரெண்டுங்க. 2.